ஜொகூர் பங்கிராங்கில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான சம்பள பாக்கியை இன்னும் செலுத்த தவறிய நிறுவனத்திற்கு எதிராக மொத்தம் 10 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன. அதில் 4 விசாரணை அறிக்கைகள் தொடர்பில் வழக்கு தொடர அனுமதி கிடைத்துள்ள வேளை எஞ்சியவை மேல் நடவடிக்கை தொடர்பான உத்தரவுக்காக காத்திருப்பதாக மனிதவள அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணி அமர்த்தும் அனுமதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு அந்நிறுவனம் கருப்பு பட்டியல் இடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக நாட்டிற்குள் சட்டப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட 733 வங்காளதேச தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க தவறிய சம்பவம் தொடர்பில் தீபகற்ப மலேசியா தொழிலாளர் துறை மூலம் மனிதவள அமைச்சு விசாரணை மேற்கொள்வதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களை உட்படுத்திய வழக்கு என்பதால் அவ்வழக்கு விசாரணை வழக்கம் போல தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடத்தப்படாமல் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி பங்கிராங் பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது. வங்காளதேச தூதரக அதிகாரிகளும் அதனை நேரடியாக பார்வையிட்டனர். அந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 10,35,557 ரிங்கேட் 50 சென்னை ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒப்புக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.